மீலாது விழாக்கள் பிறந்த நாளுக்கா இறந்த நாளுக்கா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். சஹீஹ் புகாரில பதியப்பட்ட ஹதீஸ், உங்கள் நாட்களில் மிகச் சிறந்தது ஜும்மாவுடைய நாள். அந்த நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள், சொர்க்கத்தில் நுழைக்கப்பட்டார்கள், சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அந்த நாளில் தான் வஃபாத்தாக்கப்பட்டார்கள். அந்த நாளில் தான் உலகம் அழிக்கப்படும். அந்த நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் என்ன கேட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூலாக்கி கொடுப்பான், பதிலளிப்பான். அந்த நாளில் என் மீது அதிகம் ஸலவாத்து ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வெள்ளிக்கிழமையை குறித்து நிறைய சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்களில் மிக சிறந்தது என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் நடந்திருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது நடந்திருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதே போல உலகம் அழிக்கப்படுவதும் அந்த நாளில்தான். அப்ப நல்லதும் நடந்திருக்கிறது, ஒரு நாளில் கெட்டவைகளும் நடந்திருக்கிறது. நாம் எதை மிகைப்படுத்தி வேண்டும் என்று சொன்னால் நல்லவைகளை மிகைப்படுத்தி அந்த நாளை சிறப்புக்குரிய நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ரபியுல் அவ்வல் 12 என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறந்த நாள். எனவே அதை மிகைப்படுத்தி நாம் அதை கொண்டாட வேண்டுமே தவிர, அவர்கள் பிறப்பின் மூலமாக நாம் அடைந்த நிறைய சிறப்புகளை நாம் நினைத்து அதை கொண்டாட வேண்டுமே தவிர, அவர்கள் வஃபாத்தான நாளை நினைத்து இன்றும் நாம் வருந்தி கொண்டு அதை துக்க நாளாக அனுஷ்டிப்பது என்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருவார்கள். இன்னும் ஒரு மனிதருடைய வஃபாத்திற்காக 3 நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தை நினைத்து நாம் இப்போது துக்கம் அனுஷ்டிப்பது அனுமதிக்கப்பட்டதல்ல என்பதை நாம் விளங்க வேண்டும். எனவே தான் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகையை நினைத்து நாம் கொண்டாடுகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வஃபாத் 12 இருந்தது. ஆனால் அதை நினைத்து நீங்கள் துக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய பிறப்பை அல்லாஹ் ரபியுல் அவ்வல் 12 ஆக்கினான். கொண்டாடுவதற்காகத்தான் இன்னொரு நிகழ்வையும், பிறப்பு என்ற நிகழ்வையும் அதே நாளில் அல்லாஹ் ஆக்கினான். ரபியுல் அவ்வல் 12 ரசூல் ஸல்லல்லாஹு வஃபாத்தை மட்டும் வச்சிருந்தா இதை நம்ம மக்கள் முஹப்பத்தின் காரணமாக அதை துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்பதற்காகத்தான் பிறப்பையும் அன்றைய நாளில் வைத்து நீங்கள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டாம், பிறப்பை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்பதற்காக அல்லாஹ் வைத்தான் என்று நம்முடைய இமாம்கள் சொல்லித் தருவார்கள்.